ஏய், ஒரு மீன் மாட்டிருச்சு. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யி, அந்த மீனை 4 துண்டா வெட்டி மிளகா பொடியில போட்டு பிரட்டி எண்ணெயில போட்டு வறுத்து கொண்டு வா. இந்த ஐட்டத்துக்கு நல்லா இருக்கும். மீன் இருக்க மாட்டேன், முத ஒன்னா எடுத்து போறேன். ராஸ்கல். ஏண்டா நான் சொல்றது கோழி மாட்டிருச்சுடா. அப்ப அதோட சௌரியமா போச்சு. சிக்கன் 65 சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஏய், கோழினா கோழி கடை கோயந்தாண்டா. யாருன்னு அது? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நான் விவரம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். இந்தா 50-50. ஏன் எனக்கு கொஞ்சம் ஊத்து. ஊத்திடுறேன். ஊத்தி கொண்டு தாண்டி ஒரு ரவுண்டு இப்போ உலகம் சுழகு தாடி பல ரவுண்டு. பரமேஸ்வரி ராஜேஸ்வரி நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாதாள காளி, பத்திரகாளி, பாதாள முனி. இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டுடா, தோண்டு. தோண்டுங்க வேமா, தோண்டு, தோண்டு. இங்க தோண்ட சொல்றாங்களே. தோண்டா. தோண்டு. சாமி மலையாளி தோண்டு, வேமா தோண்டு. ஆஹா, பிராந்தி குடையத்தை உண்டாயா. என் பொண்டாட்டிக்கு தெரியாம புதைச்சு வச்சிருந்தேனே. பொண்டாட்டிக்கு தெரியாம அனுப்பியாண்டா புதைச்ச. ஒரு பாரி சலக்க என்ன மன்னிச்சிருமா? பகல்லையே பாட்டுல காட்டிட்டாங்களே. இதான் முக்கியம். வச்சது நானு, நீ கண்ட இடம்லாம் சொல்லிட்டு இருக்க. எங்க வச்சு தொங்கிருக்க சொல்லு. வச்சிருக்க இங்க தோண்டு, இங்க இங்க தோன்றா, இங்க தோண்டுடா, வேமா தோண்டுடா. கிடைக்கும், தோண்டு வேமா, தோண்டு. சாமி தோன்றேன். சாமி, சாமி சொன்ன மாதிரியே கோழித்தலை தகடு தகட வச்சு சீவனை செஞ்சிருக்காங்களே பாவீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோழித்தலையும் தகடு தான். இந்த கோழித்தலை என்ன 24 மணி நேரம் இந்த வீட்டுல இருந்திருந்தால் ஓந்தல போயிருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? அனத்தடே பரிகாரம் சொல்றேன். 500 ரூபாய் இருக்கு சாமி. இந்தா இதை எடுத்துட்டு போய் கடல்ல யாருக்கும் தெரியாம 7வது அலையில போய் பக்கச்சிரு. 7வது அலையா? அதை என்றதுக்குள்ள என்ன எடுத்துட்டு போயிடுமா சாமி? போடா. ஏற்கனவே தண்ணியில எனக்கு கண்ட இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வருமானம் தான். எங்க பிராஞ்சினா? டேய் டேய், வைராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. ஓ உள்ள போச்சு. 50 வச்சு பணம் போட்டிக்கு 100. என்ன படி 100? 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. வைராஜாவை 1 வச்சா 2, 10 வச்சா 20, 20 வச்சா 40, 40 வச்சா 80. வைராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4. வைராஜாவை உள்ள வச்சா உங்களுக்கு வெளிய வச்ச கம்பெனிக்கு 1 வச்சா 2, 2 வச்சா 4. 5 ரூபா இருக்கு. 5 வச்சா 10, 10 வச்சா 20. வை நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு என்ன? இந்த 5 ரூபால 4 இடியாப்பம் ஒரு டீ சாப்பிடுவேன். அடிச்சா 8 இடியாப்பம் 2 டீ சாப்பிடலாமே. வைராஜாவை முருகா முருகா நீ ஏன் கும்பிடு? வணக்காதாப்பா. வை வைராஜா வை. எங்க வைக்கிறது? எங்க வேணா வை. வைராஜா வை. 5 வச்சா 10. வைராஜா வை. பாட்டிங்க பணம் போச்சு பணம் கம்பெனிக்கு. வைராஜா வை. 10 வச்சா 20. வைராஜா பசிக்குது, காசு திருப்பி. இந்த பணம் கம்பெனிக்கு போயிடுச்சா? வேற பணம் இருந்தாடே. 1 வச்சா 2, 2 வச்சா. இல்ல இதை விட்டா எனக்கு காசு இல்ல கூட. இந்த பணம் கொடுக்க முடியாதுயா. போயா. 1 வச்சா 2 வச்சா. அவ்வளவு பசி இருந்தா தப்ப குளத்துல கொஞ்சம் தண்ணி குடிச்சு அப்படியே போயிட்டே ஏரியா. அது ஒரு கடை தெரியுது. அந்த கடையில போய் வயிறு ஃபுல்லா இடியப்ப சாப்பிட்டு என் கடைக்கல சொல்லு. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. அந்த கடையில இருக்கிற பூரா இடியப்பத்தை சாப்பிட்டு. ஒரு 12 இடியாப்பம் 24 சாப்பிட்டுக்க. உன் பேரு நானா கொத்து நாராயணன். நான் சொல்லிட்டா தைரியமா சொல்லலாம். போயிட்டாரு. ஒரு டீ சாப்பிடு. ஒரு டீ என்ன 5 டீ சாப்பிடலாம். தைரியமா போ. இன்னைக்கு வைராஜாவே. என்ன அது ஊருக்கு மாதிரி இருக்கு? நேற்று செஞ்சல இன்னைக்கு வைங்க. இல்ல சார், காலையில தான் போட்டது. கொஞ்சம் ஆறி போச்சாதான். ஆறி போச்சா? எனக்கு தெரியாது. ஒரு 100 இருந்தா அப்படியே தட்டலாம். அப்படி இருக்குது. சும்மா குடிக்கிறீங்க. காசு வாங்கல போய் டீ கொண்டாயா. போயா போய் சொன்னாக்கள் போய் டீயா கொண்டாயா. என்னாச்சு சார்? இது என்ன இடியாப்பம்? நேற்று இடியாப்பம் இன்னைக்கு வைக்கிறீங்க? நேத்துக்கு போட்டது சார், இன்னைக்கு காலையில போட்டது. கொஞ்சம் ஆறி போச்சு. ஆறி போச்சாது கீறி போச்சாது. காசு வாங்கலாம் ஓசியா குடுக்குறீங்க. எல்லாம் நூல் கண்டு சிக்கும் இந்த மாதிரி. இன்னைக்கு போட்டது தானே, சாப்பிடுங்க.
கையை தண்ணி மாதிரியா? கைனி தண்ணியா? ஏடாது சாக்கடை தண்ணி மாதிரியா இருக்குது? என் கடை பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீயே குடி. என்ன சாம்பார்ல போய் குளிச்சிட்டீங்க? சரி உள்ள போய் மரியாதையா சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போனா. காசா? இந்த நாடா குத்து நேரம் இல்ல அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது நாடா குத்து நேரம்? என்ன ஐயோ அவன் அப்ப வீட்டு கிடையாது. ஏன் அப்ப வீட்டு கிடையாது? மரியாதையா காசு கொடுத்துட்டு போனா. என்கிட்ட ஏது காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல, எப்பவுமே என்கிட்ட காசு இல்ல. ஐயோ காசே இல்லையா? அப்ப காசே இல்லாம சாப்பிட்டு அதிகாரம் பண்ண. வாடா டேய், உன்னை உண்ட மாட்டேன். வாடா நாடா குத்து. வாடா குத்துறா. எப்படிமா இருக்கா நம்ம பையன்? பரவாயில்லையே, மாவாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன். அழுவுறியா? ஏன் அழுவுற? அப்போ ஒண்ணு பண்ணு, நீ அழுவுறதா அழுவுற, உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு. எனக்கு கொஞ்சம் உப்பாவது மிஞ்சட்டும். இப்ப உப்பு எப்படி? பத்தல 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 பத்தல. இன்னும் ஒப்பாரி போட்டு நல்லா அழுவு. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாரே. பாக்கலையா? சோசியா சோசியா சோசியா. அல்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி தான். ஆமா, நாங்க புதுசா தொழில் ஆரம்பிச்ச உடனே உன் கிளிக்கு வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சோத்துல கூட ஏதோ பஞ்சம்னு கேள்விப்பட்டேன். கூத்தாயி? என்னது? ஐ மீன் காத்தாயி. டேய் ஓடி போயிரு மரியாதையா. வந்துட்டு அங்க இருந்து காக்காக்கி கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் வைத்தறிச்சப்படுற? முன்னால நான் சாதாரண பீடியா குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப பத்தியா ஃபாரின் சிகரெட் ட்ரிபிள் 5. உனக்கு தெரியாதுல? டேய் இப்ப நீ போகல என்கிட்ட உதப்படுவா வடுவா. நான் உதப்படுறதுக்கிட்ட இந்த கிளி உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? இது ஒரு சோத்துல மண்ணெலி போட்டுச்சா? இத திறந்து விட்டா இந்த மாதிரி ஜாலியா இருக்கும்ல, அதை ஏன் அடைச்சு போட்டிருக்க? உன்னை நீ திறந்து விடு, இல்ல நான் திறந்து விடுவேன். எனக்கு என்ன நினைச்சிருக்க? ஒட்டி மேல கைய வச்ச, கைய வெட்டி போய் வெட்டி கிளியவா திறந்து விடுறேன்? எங்க திறந்து விடு. கிளிக்கு பதிலா ஒன்ன கூண்டுல அடைச்சு சீட் எடுக்க வச்சிருவேன். என்ன சோசியம் சொல்லுவேன்? குறைஞ்ச ஜாசியம் சொல்லுவேன். ஏண்டா 100 ரூபாய் நோட் எடுத்து வேர்வையா தொடக்கிற? டேய் நீங்க 2 பேரும் என்ன பிராட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்டா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க மாட்டுக்கு தான் போறீங்க. அப்ப தெரியும் இந்த காத்தாயி. அப்ப தெரிஞ்சு கூத்தாயி. டேய் ஓடுறா. இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஐயோ 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 என் கிளி பறந்து போச்சு. என் கிளி பறந்து போச்சு. கிளி பறந்து. ஏண்டா ஏண்டா என் கிளியை திறந்து விடு. ஐயோ கிளி இல்லாம நான் எப்படி ஜோசியம் பாப்பேன்? புடுறா புடுறா என் கிளியை புடுறா. கிளி போட்டுங்க, அது எங்கேயாவது சாப்பிட்டு போச்சுங்க. என்ன பாருங்க, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, பசிக்குது. கிளிக்கு செலவு பண்ண காசு எனக்கு கொடுங்க, நான் வேணா சீட் எடுக்கிறேன். ஏண்டா நீ எப்படா சீட் எடுப்ப? கிளி மூக்கால எடுத்தா நான் பல்லால எடுத்துட்டு போறேன். இப்பதானே சொன்னீங்க ஆண்டிய போயிட்ட அவனை கூண்டுக்குள்ள உட்கார வச்சு சீட் எடுக்க வைப்பேன். அந்த மாதிரி நான் எடுக்கிறேன். ஏண்டா உனக்கு ஒரு கூண்டு கட்ட சொல்றியா? என்ன ஆண்டிய போனா பெரிய கூண்டு கட்டணும், எனக்கு ஒரு சின்ன கூண்டு கட்டுங்க. டேய் ஒரு பேச்சுக்கு சொன்னா அதே பிடிச்சிட்ட நீ சுத்த மடையண்டா. லேட்டா கண்டுபிடிச்சீங்க. ஒத்துக்கிறேன். எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குதா? சரி வா, நான் ஏதாவது வாங்கி தரேன். வா வாயா வா. இடியா போய் வாங்கி தரேன் வா. முத்துசாமி நல்லா சாப்பிடு. சாப்பிடு முத்துசாமி. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைப்பேன். இந்த வெயில் காலத்துல கூட இந்த பித்தா சங்கரைய கழுத்திலே போட்டிருக்கியே, அரிக்கல? மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் போய் சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க நல்லவங்க, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். இது கவரிங் இல்ல, தங்கம். தங்கமா? தங்கம்னு தெரிஞ்சா எவனாலும் அத்துக்கிட்டு போயிருவாங்கிறதுக்காக இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிய? அது சரி, சாப்பாடு கூட காசு இல்லாம இப்படி தவிக்கிறியே, இந்த சங்கிலியை வித்தா 4 வருஷத்துக்கு வெறும் இடியாப்பமா தின்னுகிட்டு இருக்கலாம். கழுத்து வித்துற வேண்டியதானே? முத்துசாமி ஏன்ப்பா கண்ணு கலங்குற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமா, இதை நான் வைக்க மாட்டேன். இது எங்க பரம்பரை செயல், எங்க அம்மா போட்டது. அப்படியா? நான் தெரியாம கேட்டுட்டப்பா. நீ சாப்பிடு. ஏன்பா உன் சொந்த ஊர் எது? ஆண்டிப்பட்டி, மதுரை. ரொம்ப தூரம். வீட்டுல யாரா இருக்காங்க? எல்லாரும் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. எனக்கு சின்ன வயசுலயே எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி என்னை எங்க அம்மா வீட்டு விட்டே துரத்திட்டாரு. அதை நினைச்சு நினைச்சு அழுது எங்க அம்மா செத்தே போச்சு. சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா இந்த செயினை என் கழுத்துல போட்டு
முத்துசாமி, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீ தப்பான வழியில மட்டும் போயிடாதடா. அதனாலதான் இந்த செயினை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொன்னதும் எங்க அம்மா வந்து ஞாபகம் வரும். இந்த செயினை வைக்க மாட்டேன். எங்க அம்மா பாக்குறீங்களா? இவங்கதான் அழகா இருக்காங்கல்ல? கதைமா, நீங்க எது கண் கலங்குறீங்க? உரப்பு நாளில் சாப்பிடுறேன். ஆமாப்பா, இப்பதான் எனக்கே உரைக்குது. உன் மனசை புரிஞ்சுக்காம ஆனா அவசிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன். பரவாயில்ல, போலாம் போலாம். போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சா? ஃபுல்லாச்சு. சீட் எடுக்கலாம். நீ ஒண்ணு சீட்டு எடுக்க வேண்டாம். இந்த பாரு, இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதா ஏற்கனவே வீட்டுல 5-6 கிளியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்திரிச்சு கை கழுவிட்டு வா, போலாம். ஒரு 18:50. காத்தாயமா, 2 வீண கம்பி என்ன விலை இருக்கும்? வீண கம்பியா? உனக்கு எதுக்கு? என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சு போச்சா உனக்கு? இல்ல ஒரு 30 ரூபா கடன் கூட. ஏப்பா என்ன 30 ரூபாய்க்கு நம்ப மாட்டியா? அட, ஒன்ன நம்பாம இருப்பனா? உனக்கு இல்லாத பணமா? யாரு? நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணப்பன். எதுக்காக வந்திருக்கீங்க? புஷ்பானந்த சுவாமிகள் ஆசிரமம் இதுதானே? இதுதான். இந்த இறந்த காலம் நிகழ்காலம் அவரை தான் பார்க்க வந்திருக்கிறேன். அவரு டூர் போயிருக்காரு. வர ஒரு 3-4 நாள் ஆகுங்க. ஒரு மனுஷன் ஜெயில அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு எரு மாடு மாதிரி வெளியே ஜாலியா உட்கார்ந்து இருக்காங்க. என்ன அது? டூர் போயிட்டான்னு சொன்ன வந்துட்டு போறாங்க சாமி. என்ன சாமி? புஷ்பானந்த சாமி. அத சொல்றீங்களா? நீங்க பார்த்தது உண்மைதாங்க. ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும்தான். ஆவி மட்டும்தான் டூர் போயிருக்கு. ஆவி டூர் போயிருக்கா? எந்த ஊருக்கு? இந்த ஸ்ரீநாத், பக்ரிநாத், பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு. வர 3 நாள் ஆகும். உங்க மேட்டர் முடிச்சிடறேன். விஸ்தி கார்டு இருக்கா? இருக்கு. சீக்கிரம் கொடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். போயிட்டு வாங்க. வரங்க. என்ன வர்றேன்? ஒரு 200 ரூபா முடியா? எதுக்கு? எஸ்டி பேசணும். யார்கிட்ட? சாமிகிட்ட தான். அவர்தான் ஆவியாச்சு. அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? அந்தந்த டெலிபோன் பூத்துல நிப்பாரியா? இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க. ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்குங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப கொடுத்து வச்சிடறேன். எவ்வளவு பணம் கட்டிங்க? 200 ரூபாயா? ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சுங்க. என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லி வைங்க. இவ்வளவு தூரம் போதுமா? ஆமாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. ரொம்ப திருப்தியா இருக்குங்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பா, உன் வீட்டுக்கு போறேன்ப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சொதப்பிட மாட்டியே? சொதப்ப மாட்டேன். அது இருக்கட்டும். உனக்கு அந்த காத்தாய்க்கு ஒரு தடவை சண்டை நடந்துச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. பாத்து நடந்துக்க பயங்கரமான ஆளா, முரட்டு பொம்பளை, ஜாக்கிரதை. டேய், அந்த அம்மா வெடா கண்டினா, நான் கோடா கண்டன். கண்டி கண்டனா? என்ன பத்தி அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவேன்னு. ஒரு நாள் இப்படித்தான் இதே மாதிரி பயந்துகிட்டு பக்கத்தூர் ஓடிடுச்சு. என்னாலே நிக்க முடியல. அந்த அம்மா ஓடாம என்ன பண்ணா? சரி, அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல, அவனை பத்தின முழு விவரத்தை சிபிஐ மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும். அவன் என்ன அசறது? நீயே அசர போற. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா. பயந்துட்டியா? அறிவை பத்தி பண்ணாலும் உனக்கு பிடிக்காத. அப்பா, ஒரு வேலை முடிஞ்சு. ஜனதோஷம். ரோட்ல தான் கொல்லப்படுவாங்க.
இருக்கே. சிஸ்டர் 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 கொஞ்சம் நில்லுங்க. இந்த அட்ரஸ் பாருங்க. ஏங்க சிஸ்டர், ஆமா வாய் பேச வராங்க இருக்கு. வாட்ச்மேன், நான் செக்யூரிட்டி சார். சரி செக்யூரிட்டியே வச்சுக்க. கான்ட்ராக்டர் கண்ணப்ப விடி தானே? ஆமா இதான் சார். இதானா? வாட்ச்மேன் நல்லா கேட்டுக்க, உனக்கு ஒரு 200 ரூபாய் தரேன். அவரை பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும். டேய், யாரோ ஒரு பாட்டு வந்துடா. சீக்கிரம்டா, கவுத்துடா, தலைய கவுத்துடா. சீக்கிரம் சீக்கிரம் போடுறா, மாட்டுடா. ஐயோ சீக்கிரம்டா. மாத்து. டேய், கமெண்ட் அங்க இருக்கடா. சீக்கிரம் நான் கூட்டி வந்துடுறேன். டேய், டேய், டேய் காத்து. யார பத்திர காத்துங்கிற? நான் தஞ்சாவூர் புயலுடா. இவ யாரு? மதுரைய? இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த? நடந்து வந்தேன்டா. இன்னைக்கு என் கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா? இரணியாசுர வதம், நரசிம்ம அவதாரம். அதுக்கு தான் வந்திருக்கேன். மகனே, அப்பனே, இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கு. அந்த காத்து இழுத்து வெளியே ஊதி தள்ளலாம் மகனே. யாரடா ஊதுறீங்க? ஏண்டா, நீங்க பண்ற கோக்கமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோழிக்கடை கோவிந்த சாமியை ஏமாத்தி அவனுக்கு செய்வனே அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கல. நாங்க எங்க ஏமாத்துறோம், அவன் தான் ஏமாத்தான். ஏண்டா அது மட்டுமா? அந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பங்கிட்ட இருந்து அவன் டைரியை திருடிட்டு வந்து அவனை ஏமாத்திருக்கிறேன். நாங்க எங்க திருடணும்? அவனுக்கு தெரியாம நாங்க எடுத்து வந்தோம். ஆமா, உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. என்ன பண்ண போற? காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். நீ என்ன கத்துற? போலீஸா? இப்ப என்ன பண்ணுகிற? நான் சொல்றேன். என்ன காசு இக்கற பக்கற கிக்கற கூட ஏத்துற புரியல? நீங்க சம்பாரிச்ச காசுல பாதியை எனக்கு கொடுங்கறான். நீ குடுக்கல உன் மூஞ்சில குத்துங்கறான். அவங்க அப்படி பண்ணுமா? கூப்பிடா போலீஸ். இருக்கா இருக்கா. அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதை கொடு. இப்ப நான் என்ன சொல்றேன்? உன் பங்கு ராஜ்பாய் போச்சுக்க, நானும் போச்சுக்கிறேன். ஆளவரு இனிமே இங்க வராத. டேய், உங்களை நான் ஏமாத்த விட மாட்டேன்டா. இன்னையில இருந்து உடம்பு ஏண்டா என் மூளையை கசக்கி நான் சம்பாதிச்ச படத்தை போறேன். நீ ஈஸியா எடுத்து கொடுத்துட்டே இல்ல. இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல. அப்ப வெளியே போ. என்ன போய் சொல்ற? உன்னைத்தான் சொன்ன, வெளியே போ. போறேன். வெளியே வா, கண்டதுமா வெட்டி போடுறேன். சென்று வா மகனே, சென்று வா. வெளியே வர மாட்டியா? வரமாட்டானே. அப்ப நான் போறேன். நீ இந்த வீட்டுல இல்லைங்கும் போது எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? நான் இந்த பக்கமா வெளியே போறேன்.